Friends, welcome to my channel Tamil Layer Tech. Friends, இன்றைக்கு ஒரு சூப்பரான ஒரு அப்ளிகேஷன் பார்க்க போகிறோம். இந்த அப்ளிகேஷன் வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து ரொம்பவே வந்து யூஸ் ஆகக்கூடிய ஒரு அப்ளிகேஷன் சொல்லலாம். என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு மொபைலில் வந்து எத்தனையோ அப்ளிகேஷன் அதே போல் வந்து எங்களுக்கு தேவையான இமேஜில் வந்து நாங்கள் வச்சுப்போம். ஸோ அந்த இமேஜில் வந்து அடுத்தவங்க வந்து பார்க்காத மாதிரிக்கு வந்து வச்சுக்கொள்ளக்கூடியமைக்கு ஒரு சூப்பரான அப்ளிகேஷன். ஆனால் இந்த அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டைம் ஓடக்கூடிய ஒரு அப்ளிகேஷன் உண்டு. ஆனால் இந்த அப்ளிகேஷன் ஊடாக தான் நாங்கள் வந்து அந்த இமேஜ் அதே போல் வந்து அனைத்தையும் வந்து ஹைட் பண்ணி வைக்க போகிறோம். ஒரு சூப்பரான அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த அப்ளிகேஷனை வந்து பார்க்குறதுக்கு முன்னாடி வந்து எங்களோட யூடியூப் சேனல் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொடுங்க. அதோடு சேர்த்து ஒரு பெல் பட்டன் வரும். அதில் ஆல் இண்டியா இருக்கக்கூடிய ஆப்ஷனை வந்து கொடுத்துருங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய புது வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் அனைத்தும் வந்து நிற்கும். ஃப்ரெண்ட்ஸ், எங்களோட ஃபேஸ்புக் பேஜை வந்து லைக் பண்ணி இல்லாட்டி லைக் பண்ணிக்கொடுங்க. அதே போல் வந்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நியூ பேஜ்னு வரும். அதையும் வந்து நீங்கள் லைக் பண்ணிக்கொடுங்க. இந்த அப்ளிகேஷனுடைய லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோக்கு மேலே வந்து கொடுத்திப்பேன். அதனோட பார்த்து டவுன்லோட் பண்ணிக்கொள்ளுங்க. அதே போல் வந்து நீங்கள் ஃபேஸ்புக்கில் வீடியோ பார்க்குறீங்கன்னா ஒரு லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க. பண்ணக்கூடிய ஷேர் வந்து உங்களுடைய ஃபேஸ்புக்கு அப்படி ஃப்ரெண்ட்ஸ் மார்க்கு வந்து ஷேர் பண்ணிடுங்க, வாட்ஸ்அப்புக்கு. அதே போல் வந்து யூடியூப்பில் நீங்கள் வீடியோ பார்க்குறீங்கன்னா ஒரு லைக் பண்ணிடுங்க, ஒரு ஷேர் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போது அந்த அப்ளிகேஷனை வந்து பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த அப்ளிகேஷன் தான். இந்த அப்ளிகேஷன் வந்து மேலே வந்து பார்த்தீங்கன்னா இப்போது வந்து டைம் வந்து 9:54. ஸோ இந்த இடத்துல வந்து டைம் வந்து 9:54. ஸோ நீங்கள் வந்து இதை வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் டைம் பார்க்கக்கூடிய ஒரு அப்ளிகேஷன் மாதிரி தான் வந்து விளங்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சென்டரில் இருக்கக்கூடிய ஆப்ஷன் வந்து நீங்கள் டபுள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோஸ் அதே போல் வந்து ஃபைல் ஃபீச்சர்ஸ் அனைத்தையும் வந்து உங்களுக்கு வந்து லாக் பண்ணி வைக்கலாம். வீடியோ வந்து எப்படி லாக் பண்ணுறேன்னு பார்த்துக்கொள்வோம். நான் வீடியோ ஃபைலை வந்து ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் வந்து கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ளஸ் அடையாளம் பண்ணிக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து ஒரு ஆட் ஒன்று ஓடும். ஸோ அந்த ஆடை வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். ஸோ இதில் வந்து நீங்கள் இருக்கக்கூடிய வீடியோஸை வந்து ஓப்பன் பண்ணலாம். ஸோ இப்போது பார்த்திங்கன்னா என்னுடைய மொபைலில் இருக்கக்கூடிய வீடியோஸ் ஒன்று வந்து நான் எடுத்துக்கொள்வதன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இப்போது வந்து வீடியோஸ் இருக்குது. ஸோ அந்த வீடியோஸை வந்து நான் வந்து செலக்ட் பண்ணி கொடுத்தேன். இப்போ நீங்கள் இந்த மாதிரி வந்து வீடியோ வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரைட் மார்க் ஒண்டிக்கும். அந்த ரைட் மார்க் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து லாக் அடையாளமிக்கும். அந்த லாக் அடையாளத்தை வந்து கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணால் இந்த மாதிரி வந்து ஹைடிங்னு சொல்லி வந்துடும். வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து இந்த இடத்துல வந்து வந்துடுச்சு. உங்களுக்கு பார்க்கக்கூடிய மாதிரிக்கும். ஸோ இப்போது பார்த்தீங்கன்னா நான் வந்து கேலரியை வந்து நான் ஓப்பன் பண்ணி கொடுத்தேன். கேலரியை வந்து ஓப்பன் பண்ணால் அந்த வீடியோ வந்து இல்லை இந்த இடத்துல உங்களுக்கு பார்க்கக்கூடியது மாதிரிக்கும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு இமேஜ் ஒன்றையும் வந்து நாங்கள் வந்து ஹைட் பண்ணிக்கொள்ளலாம். ஜஸ்ட் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய இமேஜ் இருக்குது. ஸோ நான் ஏதாவது ஒரு இமேஜ் ஒன்று மட்டும் வந்து நான் ஹைட் பண்ணி கொள்வதன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது பார்த்தீங்கன்னா நான் ஹைட் பண்ண போகிற இமேஜ் வந்து இந்த இமேஜ் தான். ஸோ அதை வந்து நான் வந்து வியூ பண்ணி காட்டுறேன். இப்போது வந்து நான் அந்த அப்ளிகேஷனை வந்து மறுபடியும் வந்து ஓப்பன் பண்ணி கொள்வதன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போது பார்த்தீங்கன்னா நான் வந்து பிக்சர்ஸ் அண்ட் இருக்கக்கூடிய ஃபைலை வந்து நான் ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் வந்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் அடையாளமிங்க. அதை வந்து நான் கிளிக் பண்ணி கொள்வதன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நான் இமேஜை வந்து சாய்ஸ் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போது பார்த்தீங்கன்னா இந்த இமேஜை வந்து தான் நான் ஹைட் பண்ண போகிறேன். நான் ஆரம்பத்திலே காட்டினேன். ஸோ இதை வந்து நான் வந்து ரைட் மார்க் பண்ணி கொள்வதன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லாக் அடையாளத்தை வந்து கிளிக் பண்ணுவேன். இப்போ இந்த இடத்துல வந்து அந்த ஃபைல் வந்து வந்துடுச்சு. அவங்களுக்கு பார்க்கக்கூடிய மாதிரி. ஸோ இப்போது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கேலரியை வந்து நான் ஓப்பன் பண்ணிக்கொள்வேன். ஸோ ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து அந்த இமேஜ் வந்து இல்லை உங்களுக்கு பார்க்கக்கூடிய மாதிரிக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து ஹைட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து நாங்கள் வந்து இமேஜில் வந்து ஹைட் பண்ணிட்டோம். இப்போது பார்த்திங்கன்னா ஃபைலும் வந்து இதே மாதிரி தான் வந்து உங்களுக்கு ஹைட் பண்ணலாம். சரியா? அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்து கீழே வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஸ் லாக் அண்டிக்கு. ஸோ அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. கிளிக் பண்ணால் உங்களுடைய மொபைலில் இருக்கக்கூடிய அனைத்து ஆப்ஸும் வந்து இந்த இடத்துல வந்துடும். உங்களுக்கு வந்து தேவையான ஆப்ஸ்லேயும் வந்து லாக் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் வந்து நீங்கள் லாக் பண்ணணும்னா லாக் பண்ணிக்கொள்ளலாம். அதே போல் வந்து வைஃபை ப்ளூடூத் அனைத்தையும் வந்து லாக் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு அப்ளிகேஷன் அனைத்தையும் வந்து இதனூடாக வந்து உங்களுக்கு லாக் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு லாக் பண்ணுறதுக்கும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வீடியோஸ் பிக்சர்ஸ் ஃபைல் அனைத்தையும் வந்து ஹைட் பண்ணுறதுக்கும் வந்து இந்த அப்ளிகேஷன் வந்து சூப்பராக வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். இப்போது பார்த்திங்கன்னா வீடியோ ஃபோட்டோ ரெண்டையும் வந்து நான் ஹைட் பண்ணி காட்டினேன். அதே போல் வந்து உங்களுக்கு ஃபைலையும் வந்து ஹைட் பண்ணிக்கொள்ளலாம். ஒரு சூப்பரான அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த தகவல் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மார்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே போல் இன்னமொரு நல்ல தகவல் நல்ல பதிவோடு வந்து சந்திக்கின்றேன்.